அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தொகுப்பில் நம்ம ஒரு ஆரோக்கிய செய்தியை, நம் உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு செய்தியை, சித்தர்கள் நமக்கு கூறிய உடல் பாதுகாப்பை பற்றி பேசப் போகிறோம். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற 5 தன்மைகளும் கலந்தது. இவற்றில் நீர், வாயு, அக்னி இவை சரியான நிலையில் உடலில் இருந்தால் நம் உடல் சரியான இயக்கத்தில் இருக்கும். வெகு நாட்கள் நலமாக வாழலாம் என்பது சித்தர்கள் சொல்லும் வாழ்க்கை ரகசியம். அதன் அடிப்படையில்தான் நம் உடலில் ஓடும் இந்த 3 நாடிகளை பிரதானமாக கொண்டு நோய் அறிந்து சித்தர்கள் அதற்கு தகுந்த மருந்துகளை உண்டு வந்தனர். வாதம், பித்தம், கபம் இம்மூன்றின் அடிப்படையில்தான் உடலின் நோய்த்தன்மை கணிக்கப்படுகிறது. இம்மூன்றின் சமநிலை தவறி கெட்டால் உடலுக்கு நோய்கள் வந்துவிடுகிறது. நம் உடலில் இயல்பாக இருக்க வேண்டிய உஷ்ணம், வாயு, நீர் ஆகியவை தம் அளவில் இல்லாமல் மிகுந்தோ குறைந்தோ போனால் நோய் நம்மை பற்றி கொள்கிறது. நெருப்பாகிய உஷ்ணத்தால் பித்த நோயும், வாயுவினால் வாத நோயும், நீரால் கப நோய்களும் தோன்றுகின்றன. சித்த மருத்துவத்தில் நாடியை பிடித்து பார்த்தல் என்பது நோய் அறிதலின் முதல் படி. அதில் வாதம், பித்தம், சிலேத்துமம் என்பது கபம் ஆகியவற்றின் நாடி துடிக்கும் நடையை கொண்டு எது மிகுந்திருக்கிறது அல்லது எது குறைந்திருக்கிறது என்பதை கணித்து அதற்கு தகுந்த மருந்துகளை அவர்கள் வழங்குவார்கள். சீராக்கும் மருந்துகள் எவையவை என்பதை பார்ப்போம். நாடியை அறிந்து அதனை சீராக்கும் மருந்துகளை நமக்கு அளிக்கும் சித்தர்கள் அவை நாம் இயல்பாக உண்ணும் சுக்கு, இஞ்சி இவற்றிலிருந்துதான் தொடங்கும் என்கின்றனர். சித்த மருத்துவத்தில் திரிபலா, திரிகடுகம் இவ்விரண்டும் மிக பிரபலம். சீரான உடல் நலத்துடன் இருக்க இவ்விரண்டின் சூரணம் அல்லது இவற்றை தனியாக சமையலில் சேர்த்து உண்ணுதல் சிறப்பு. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3ம் சேர்ந்தது திரிபலா. சுக்கு, மிளகு, திப்பிலி 3ம் சேர்ந்தது திரிகடுகம். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை சகடுக்காய், மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமே என்பது பிரபலமான பாடல். காலை வெறும் வயிற்றில் இஞ்சியையும் நண்பகலில் சுக்கும் இரவில் கடுக்காயும் தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கிழவனும் குமரன் ஆகலாம் என்பது இந்த வரிகளின் பொருள். அதாவது இளமை பொலிவுடன் திகழலாம் என்கிறது இந்த பாடல். ஒருவனின் உடல், மனம், ஆன்மா ஆகிய 3ஐயும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு உண்டு என்பார். தாய் தன் பிள்ளை மீதுள்ள பாசத்தால் கண்ட உணவுகளையும் செய்து கொடுத்து அவன் வயிற்றை கெடுத்து விடுவாள். ஆனால் கடுக்காயோ வயிற்றில் உள்ள கழிவுகளையெல்லாம் அகற்றி அவன் ஆயுளை நீட்டிப்பான் என்பது வரலாறு. நாம் உண்ணும் உணவில் 6 சுவைகளும் சரிவர இருக்க வேண்டும். எந்த சுவை குறைந்தாலும் கூடினாலும் நோய் வரும். நாம் தினமும் உண்ணும் உணவில் துவர்ப்பு சுவையின் ஆதிக்கம் மிக குறைவு. துவர்ப்பு சுவையே இரத்தத்தை விருத்தி செய்யும். வாழைப்பூ சரியான துவர்ப்பு சுவை கொண்டது. ஆனால் துவர்ப்புக்கும் வாயுவுக்கும் ஆகாது. ஆகவே வாழைப்பூவை வாயு பதார்த்தமான பருப்பு வகைகளுடன் சேர்த்தே பொரியலாக்கி உண்கிறோம். அன்றாடம் நமது உணவில் கடுக்காவை சேர்த்து வந்தால் இந்த குறை சரியாகும். திரிபலாவை எவரும் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். குறிப்பாக அலோபதி மாத்திரைகள் நிறைய எடுத்துக்கொள்பவர்கள் இதை காலை இரவு உணவுக்கு பின் உண்டால் அந்த மருந்துகள் உண்டாகும் பக்க விளைவுகளை குறைக்கும்.